வணக்கம். நான் உங்கள் ஆத்ம சகோதரி. இன்று நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். விருச்சிக ராசியை சொல்லவே வேணாம், அவ்வளோ கஷ்டம். கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா 70% விருச்சிக ராசிக்காரங்க கதறி கதறி அழுதுருப்பாங்க. உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா குரு 8ல் இருந்திருக்காரு. அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜூனில் தான் வந்து குரு பெயர்ச்சி நடக்குது. அப்போ அவங்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டுக்கு குரு வந்துருவார். ஸோ 9ல் குரு. ஏன்னா தனம் அப்படிங்கிறதே இப்போ வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். கடந்த 6 வருஷங்களாக அவங்க வந்து கடன், வேலை இல்லை, தொழில் நஷ்டம் இதை தான் வந்து சந்திச்சிருப்பாங்க. சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, நண்பர்கள் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த சொந்த ஊரை விட்டே வந்து வெளியே வந்து தொழில் பண்ணியிருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணியிருந்தவங்க தொழிலை விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு ஒரு டெய்லி வேஜஸ்க்கு கூலி வேலை பார்க்குறதுக்காக கூட வெளியே வந்திருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நிலைமை இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டு கடவுள்கிட்டேயும் என்னை படைச்ச ஆண்டவான்னு கேட்டிருப்பாங்க. அவரும் கையை விரிச்சிருப்பாரு. கடவுளே இல்லை அப்படிங்கிற நிலைமையில கூட எல்லாம் புலம்பிட்டுருப்பீங்க. இந்த நிலைமை மாறாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கீங்கல்ல. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு 7 மாசத்துல மாறப்போகுது. இதெல்லாம் உங்கள் மேலே தப்பு கிடையாதுங்க. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்பினவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவின்னு நினச்சி கொடுத்துருக்கலாம். அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது. இல்லை தொழிலில் போட்டதும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது. திரும்புகிற இடமெல்லாம் அவமானம். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் யோசனையிலேயே இருப்பீங்க. முதல்ல அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகா செய்யலாம். காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்துக்க முடியலனாலும் 5 to 6 அட்லீஸ்ட் எழுந்துக்கிற பழக்கத்தை வைங்க. அதே மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டதை சாப்பிடுவீங்க, கண்ட நேரத்தில் தூங்குறது, இந்த மாதிரி ஹேபிட் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் இனிமேல். ஏன்னா நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு வரணும். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆவது தியானத்தில் ஈடுபடுங்க. உடற்பயிற்சியும் செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கு மேலே புத்திர காரகன் குரு அப்படிதானே, அவர் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, திருமண யோகத்தையும் கொடுப்பாரு. உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா பிரைட்டாக லைஃப் வந்து அமைய போகுது. வீடு, வண்டி, வாசல், பாக்கியம் எல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு அமையும். கோயில் கட்டுறது, திருப்பணிகள் செய்கிறது, அன்னதானம் செய்வது போன்ற எல்லா செயல்களிலும் நீங்கள் வந்து ஈடுபடுவீர்கள். ஏன்னா இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே மாறி உங்கள் மனசு நிறைவாக இருந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும். அப்படி ஒரு நிலைமையை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2026ல் குரு கொடுக்க போகிறார். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கோடியில் கொட்டி கொடுப்பாரு. நல்லதே நினைங்க. நீங்கள் எந்த தப்பையும் செய்யலை, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. நீங்கள் யாருக்குமே வந்து கெடுதல் செய்யாத இருக்கும்போது உங்களுக்கு கெடுதல் எப்படி நடக்கும்? எனக்கு இது இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்குதுன்றத முதல் எண்ணத்தை மாற்றணும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு இப்படி தான் நடக்கும், எனக்கு எப்பவுமே நல்லது நடக்காதுன்னு நீங்களே யோசிச்சு ஒரு வலைக்குள்ளே நீங்களே இருந்தீங்கன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம், உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே
வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுங்கள். ஒரு கற்கண்டு, அப்புறம் அரிசி ஒரு 5, 5 கிலோ, அப்படி இல்லன்னா 2 கிலோ இந்த மாரி பேக்ஸா கூட நீங்க ஒரு 11 பேரு, 5 பேரு இந்த மாரி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து தயிர் சாதம் தானமா குடுங்க. இது எல்லாத்த விட சிறந்தது என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஏழை பிள்ளைகளுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி குடுங்க. இது வந்து உங்களுக்கு தன வரவை வந்து குடுக்கும். முடிஞ்சா காசிக்கு சென்று வாருங்கள். கடன் வாங்கி தயவு செய்து போக வேண்டாம். உங்கள் சொந்த காசுல, வருமானத்துல நீங்க செலவு பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதுனால, ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். வெளிய போங்க. இயற்கை காற்ற கொஞ்சம் சுவாசியுங்கள். எப்படி இருக்கு உலகம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. கோவிலுக்கெல்லாம் சென்று வாருங்கள். நல்லா முடங்கி இருப்பீங்க. அதனால நான் சொல்றேன். உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய் இல்லையா? அதனால முருக வழிபாடு வந்து செய்யுங்க. அட்லீஸ்ட் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருங்க. எதுவுமே என்னால செய்ய முடியல. கோவிலுக்கும் போக முடியாது. என்னால வீட்ல விளக்கேத்த முடியாது. வீட்ல பூஜை பண்ண முடியாது. நான் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்ற கூட, அட்லீஸ்ட் நீங்க சாப்பிடாம இருங்க. எனக்கு இந்த நிலைமை மாறணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள புரிஞ்சுக்கும். நன்றி.